கிளம்புறேன். என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா செஞ்சு விழுப்புரம். பஸ்ஸு வந்து இங்கே கிளம்புறது ஆனால் ட்ரையல் மாதிரி தான் வந்துட்டு போகுது. பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்ஸு மட்டும் ட்ரையல் மாதிரி. ஆனால் பிக்கப் பண்ணிட்டு வர பொறுத்த வரைக்கும்னா தாம்பரம், மாதாவரம், இந்த சைடு பேரிஸ் அப்படின்னு பிக்கப் பண்ணி தான் இங்கே வரும். பேரிஸ்லேருந்து பஸ் வருதுங்க? இல்லை சார், பேரிஸ்லேருந்து வருதுன்னு எனக்கு தெரியாது. அதான் சொல்கிறேன். எனக்கு எந்த பஸ் வருதுங்கிறீங்க? நீங்கள் இப்போ ஊருக்கு போகிற பஸ், ஊருக்கு போகிற வெளியூருக்கு போகிற பஸ்ஸுங்க எல்லாமே அந்த ஊருக்கு போகிற பஸ் எல்லாம் கிளம்பாக்கத்துலேருந்து ஆப்ரேட் ஆகுது, வேறு எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. நான் சொல்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். கோயம்பேட்டில் எத்தனை பஸ் ஆப்ரேட் ஆகுதோ அதெல்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ வெளியிலேருந்து யாரையும் இங்கே கூப்பிட்டு வர முடியாது. இங்கே வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு போகணும். ரெண்டாவது ஷெடியூல் சர்வீஸ் இருக்குது. இத்தனை மணிக்கு பஸ் கிளம்பும்ல, அந்த டைம் படி பஸ் கிளம்பும். நம்ம வந்து இப்போ நீங்கள் முகூர்த்த நாளுக்கு வந்து கூட்டம் அதிகமாக வந்துருக்கும் போது நீங்கள் வேறு ரூட் பஸ் எடுத்து கட் பண்ணி போட்டால் அந்த ரூட்டில் போகிறவங்க பிரச்சனை. ஸோ என்ன டைமிங் பஸ் இருக்கும் அந்த டைமிங் பஸ் அறிவிச்சது வரலன்னா நம்ம பிரச்சனை. நான் 1 மணி நேரமாக வந்து நிற்கிறேன் பஸ் வரலன்னு சொன்னால் அதுக்கு வந்து எல்லாமும் பஸ் விடணும்னு நினச்சா ஒன்றும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மேட்ரு? நீங்கள் சொல்கிற மாதிரி தாம்பரத்துலேருந்தோ இதுலேருந்தோ பஸ் மக்களை யாரையும் பிக்கப் பண்ணிக்கிறதில்ல. எல்லா சர்வீஸும் 80% சர்வீசஸ் வந்து இங்கே வந்துருச்சு. 20% சர்வீசஸ் மட்டும் மாதாவரத்துலேருந்து இருக்குது. அது வந்து லாங் போகிற பஸ்ஸஸ். அதனால் முழு பஸ்ஸும் இங்கே தான் இயங்குது. வேற எங்கேயாவது பிக்கப் பண்ணி வர வாய்ப்பு இல்லை. முழு பஸ்ஸும் இயங்குற மாதிரியா இருந்தால் அனைத்து பஸ்ஸும் இங்கே அனைத்து பஸ்ஸுனா நீங்கள் நிற்கிற மாதிரி 1000 பஸ் இங்கே நிற்காதுங்க. அந்த சர்வீஸ் உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எத்தனை பஸ்ஸோ, திருச்சிக்கு போகிறதுக்கு எத்தனை பஸ்ஸோ, சேலம் போகிறதுக்கு எத்தனை பஸ்ஸோ அந்த பஸ்ஸஸ் இங்கே நிற்கும். அது மாதிரி தான் உங்களுக்கு. அதில் இவர் வந்து செஞ்சு போகணுமா? நீங்கள் எங்கே போகணும்? எங்கே போகணும்? செஞ்சிக்கு எத்தனை மணிக்கு பஸ் இருக்குது சார்? செஞ்சிக்கு சார் இங்கேருந்து நமக்கு வந்து எவ்ரி 15 மினிட்ஸ் 15 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகும் சார். நைட்டு நமக்கு வந்து 11 வரைக்கும். இல்லை, இப்போ பகலில் அவர் வந்து நிற்கிறாங்கிறாரு சார். சாம்பிள் மாதிரி வந்துட்டு போகுதுங்கிறாரு. இல்லை சார், நமக்கு பப்ளிக் வந்து அந்த 8வது பிளாட்ஃபார்ம் என்ட்ரன்ஸில் போய் ஏறிக்கிறாங்க. சீட்டு வேணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அங்கே போய் நிற்கிறாங்க சார். காவல்துறை சொன்னாலும் அவங்க கேட்காம அங்கே நின்று ஏறிக்கிறதுனால பிளாட்ஃபார்ம் நிற்கிற ஜனத்துக்கு வண்டி ஏதோ ஃபுல்லாகி வருது, வேற எங்கேயோ வருதுன்னு சார். உள்ள என்ட்ரு ஆகும்போது அவங்க சீட்டு வேணும்னு சொல்லிட்டு ஆண் மகன் போலீஸ்ல தான் நம்ம சொல்லி ரெகுலேட் பண்ண சொல்லுவோம். அதுக்கு தான் அவங்க காவல்துறை உத்தரவு பிரகாரம் டோர் லாக் பண்ணி தான் சார் வராங்க. பட் இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் ஸ்லிப்பாகி கீழே விழுறாங்கிறதுக்காக சில அவருடைய அந்த தன்மையை பார்த்து அதை ஸ்ட்ரிக்டாக வந்து அங்கே வந்து வர மாதிரி வச்சுக்கலாம். சரி, இப்போ 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா 1 மணி நேரம் நிற்கிறேன், எனக்கு வண்டி வரலான்னு சொல்கிறாரு. கண்டினியூ நம்ம வட்டம் நேற்று வந்து அந்த டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து 99 சார். நமக்கு இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு 99. நேற்று மட்டும் 137 வண்டி விழுப்புரம் கார்பரேஷன் எம்டிசி நைட்டு லேட் ஹவர்ஸில் 23 வண்டி வாங்கி போட்டாச்சு. மொத்தம் 150 வண்டிக்கு 160 வண்டிக்கு மேலே நம்ம போட்டாச்சு. இது என்ன ஆகுனா மக்கள் அதிகமாக இருந்து வண்டி வந்த உடனே லோடாகி உடனே டிரைவர் ஓய்வு எடுக்காமல் போகிறதுனால வண்டி இல்லாத ஒரு நிலை வந்து நமக்கு பிளாட்ஃபார்மில் தெரியுது. இப்போ ஜனம் லோடு ஆக பின்னாடி பார்க்கிங்கில் வண்டி இருக்கும், அப்போ வண்டி இருக்கிற மாதிரி தெரியும். இந்த நடைமுறை லோடாக டிரைவர் ஓய்வு எடுக்காமல் அப்படியே கிளம்பிடுறாரு. வண்டி வந்த உடனே லோட் பண்ணிட்டு அப்படியே போகிறதுனால வண்டி இல்லைன்ற மாதிரி வரும். ஏன்னா கோயம்பேட்டில் என்ன பஸ் இருந்தோ அதே பஸ் தான் இங்கே நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அந்த பஸ் வேற எங்கேயும் போகல. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை வரும்? இல்லை, அவர் சொல்ற மாதிரி உள்ள வரும்போது அங்கே லோட் ஆகாமல் இருக்கணும். அதை பார்த்துட்டு லோட் ஆகுது. இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் வந்து ஆகிற மாதிரி பார்க்கணும். அதை லாஸ்ட் டைம் பொங்கல் நம்ம வண்டலூர் பிரிட்ஜு கேட்டு இங்கே தேவை அதிகமாக இருக்கும்போது தாம்பரம் போகிற வண்டியை கட் பண்ணி வண்டலூர் பிரிட்ஜில் போவாங்க. இங்கிருந்து அந்த மாதிரி யார் இன்சார்ஜ்? நீங்கள் சிசி விழுப்புரம். நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி அதிக டிமாண்ட் இருக்கிற இடத்துல கூடுதலான எக்ஸ்ட்ரா பஸ் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பஸ் ஆப்ரேட் பண்ணோம்னா நீங்கள் வேற ரூட்ல இருந்தால் கட் பண்ணி போகணும். அப்போ அந்த ரூட்டில் போகிறவங்களுக்கு பிரச்சனை. நமக்கு ஷெட்யூல் சர்வீஸ் இருக்கு. அந்த ஷெட்யூல் சர்வீஸ் படி தான் நமக்கு பஸ் இருக்கிற எல்லா பஸ்ஸுக்கும் ஷெட்யூல் இருக்கு. அந்த பஸ் தான் இருக்கும். நம்ம வந்து ஸ்பேரில் திடீர்னு சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரே இடத்துல வண்டி நிறுத்தி வச்சு எடுத்துகிட்டு வர முடியும். இது ஒன்று. ரெண்டாவது தேவை பட்சம் தான் நம்ம தீபாவளி பொங்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணி செய்கிறோம். 3 நாள் ஒரு நிமிஷம் 3 நாள் 4 நாள் லீவ் வரும்போது அனௌன்ஸ் பண்ணி தான் செய்யணும். ரெகுலராக அதெல்லாம் பண்ணிடுறோம். உங்களுக்கு தேவைகள் கூடும்போது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பண்ணணும். உங்களோட கிரீவன்ஸ் ஆமாம், தேவைகள் ஏற்ற போது அதுக்கேற்ற முகத்த நாளுக்கு சார். இன்னும் ஒரு கோரிக்கை, உணவகம் வந்து இங்கே வந்து குவாலிட்டி அதிகமாக தான் இருக்குது. அதாவது அதிகமாக தான் இருக்குது. குறைந்த விலையில் மலித்த விலையில் கொடுக்குற சார். ஒரு இட்லி 25 ரூபான்னு விற்கிறாங்க சார்.
ஏழை மக்களுக்காக உருவாக்கும். கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட்டே வந்து ஒரு மலிவு விலை உணவு ஒன்று திறக்க போகுது சீக்கிரம். அதை ரெடி பண்ணி நம்ம வீடு கட்டி குடி போகிறோம். நன்றிங்க ஐயா. பிரச்சனைகளை போக போக சரி பண்ணிப்போம். சரியாயிடும். அதிகமாக ஓப்பன் பண்ண செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.